சரண கோஷம் விண்ணை பிளக்குது. ஹர 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 மகாதேவா. வணக்கம் சார், உங்கள் பேர்? என் பேர் சந்திரகுப்தா. எங்கேருந்து வரீங்க? சென்னை. அவ்வளோ தூரத்துலேருந்து நெல்லையப்பர் கோயிலுக்கு வரதுக்கான காரணம்? திருச்செந்தூர் போயிட்டு இங்கே வந்தேன். திருச்செந்தூர் மட்டும்தான் போயிட்டு இருக்கீங்களா? திருச்செந்தூர் போயிட்டு நேரம் நெல்லையப்பன் கோயிலுக்கு தேர் ஓட்டுறதுக்கு வந்திருக்கிறோம். இதுக்கு முன்னாடி நெல்லையப்பர் கோயிலுக்கு வந்திருக்கீங்களா? வந்திருக்கிறேன், ஒரு முறை வந்திருக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்ததில்லை. இந்த நெல்லையப்பர் கோயிலில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? நல்லா அன்னதானம்லாம் பண்ணாங்க, நல்லா மெயின்டெனன்ஸ்லாம் நல்லா இருந்தது. எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்தாங்க. எந்த இது இல்லை, எந்த குறைபாடு இல்லை, நல்ல தினமாக முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் டைமாக தேரோட்டம் பார்க்குறீங்க, உங்களுக்கு இது எவ்வளோ பிடிச்சிருக்கு, என்ன ஃபீல் இருக்கு? நல்லா இருக்குதுமா, நல்ல ஒரு வைப்ரேஷன், நல்ல ஒரு சிறப்பாக இருந்தது. மக்கள் நல்ல திருப்தியாக இருந்தது. நன்றி. வணக்கம் மேம், உங்கள் பேர்? எங்கேருந்து வரீங்க? பேர் ஹைச்சு ஆண்டாள். தச்சநல்லூர்லேருந்து நாங்கள் தேர் பார்க்க வந்திருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் இந்த ஆனி மாதம் தேரோட்டம் வந்து ரொம்ப சிறப்பாக நம்ம திருநெல்வேலி மாவட்டத்துக்கு புகழ் சேர்க்குற மாதிரி நல்ல அழகாக இருக்கும். நெல்லையப்பரும் காந்திமதியும் எல்லாருக்கும் எல்லா வளமும் கொடுப்பாங்க. இன்றைக்கி ஒரு லட்சக்கணக்கான மக்களுக்கு ஒரு அன்னதானம் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு. அது வந்து நம்மளால் நடக்கலை, நம்ம நெல்லையப்பரும் காந்திமதியும் அருள் தந்து அந்த அன்னதானமும் மிக சிறப்பாக நடக்கு. எல்லா மக்களும் நம்ம மாவட்டத்தில் இருக்க எல்லாருமே வந்து இந்த ஆணி தேரோட்டத்தில் கட்டாயம் கலந்து எல்லா மக்களுக்கும் எல்லா பாக்கியமும் கிடைக்கணும்னு அந்த நெல்லையப்பரையும் காந்திமதியும் வேண்டுறேன். 9 நாளும் தொடர்ந்து கோவிலுக்கு வந்துடுவீங்களா? 10 நாள் திருவிழா. ஒவ்வொரு நாளும் எல்லா விசேஷமும் நல்லாயிருக்கும். ஒவ்வொரு கடைசி வெள்ளிதோறுமே நாங்கள் அம்மன் சன்னதிக்கும் சாமி சன்னதிக்கும் வருவோம். எல்லா நாளுமே இப்போ திருவிழாவாக தான் இருக்குது. நெல்லையப்பர் காந்திமதியை வந்து எல்லா மக்களும் வந்து வணங்கிட்டு தான் போகிறாங்க. அதனால் எல்லாருக்கும் எல்லா பாக்கியமும் கிடைக்கணும். உங்களுக்கு இந்த தேரோட்டத்தில் பிடிச்ச விஷயம்னா எதை சொல்லுவீங்க? மக்கள், அதாவது ஒரு மக்கள் 2 மக்களை நம்ம பார்க்கல, லட்சக்கணக்கான மக்கள் எல்லோரும், அதாவது எல்லா சமுதாய மக்களும் ஒன்று கூடி செய்கிறனால இந்த தேரோட்ட நிகழ்ச்சிக்கு வந்து பெரிய பாக்கியம். அதுதான், எல்லா சமுதாய மக்களும் ஒன்று கூடுதோம். எந்த ஜாதி வித்தியாசமும் இதில் கிடையாது. அதனால் ஒன்று கூடி நம்ம தேர் இழுக்கிறனால தான் அந்த பெருமை நம்ம திருநெல்வேலி மாவட்டத்துக்கு நம்ம கையால் வடம் பிடிச்சி இழுக்கும். அதனால் நம்ம எல்லாரும் தேர் பார்க்க வரணும். எல்லாருக்கும் எல்லா பாக்கியமும் கிடைக்கும். ஓகே, நன்றி மேம். வணக்கம் மேம், உங்கள் பேர்? எங்கேருந்து வரீங்க? என் பேர் ராஜலட்சுமி. இங்கே பக்கத்தில். உங்கள் பேர் மேம்? மாலதி. உங்கள் பேர்? முத்துலட்சுமி. உங்கள் பேர்? மஞ்சு. வருஷம் தேரோட்டத்தில் கலந்துப்பீங்களா? ஆமாம். இந்த தேரோட்டத்தில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம்னா எதை சொல்லுவீங்க? தேர் இழுத்து கொண்டு போகிறாங்க. போன வருஷம் தேரோட்டத்துக்கு வந்திருப்பீங்கல்ல, உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொருள் வாங்குறது அப்படின்னு ஏதாவது சொல்லுவீங்களா? நான் ஒரு ஹேண்ட்பேக் வாங்கினேன். இந்த வருஷம் அதே மாதிரி ஒன்று வாங்கணும் அப்படின்னு நினச்சி வாங்கி ஏதாவது இருக்கா? ரேட்டு பணத்தில் வாங்கலை. ரேட்டு கூடன்றதுனால வாங்கலையா? உங்களுக்கு இந்த கோவில் பற்றி ஏதாச்சும் தெரியுமா? ஓகே மேம், நன்றி. வணக்கம் மேம், உங்கள் பேர்? எங்கேருந்து வரீங்க? என் பேர் மலர். உங்கள் பேர்? இன்பரசி. இதே ஊர் தானா? வருஷம் தேரோட்டத்தில் கலந்துப்பீங்களா? வந்துடுவோம். இந்த தேரோட்டத்தில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம்னா எதை சொல்லுவீங்க? தேர் இழுக்கிறது. இந்த தேரோட்டத்துக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கினது அப்படின்னு சொல்லி இப்போ சொல்வீங்க? பிபி. வேற உங்களுக்கு பிடிச்சி வாங்க முடியல அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுறது? நிறைய தான் நினச்சதை உடனே வாங்கிடுவேன். போன வருஷம் வந்தப்போ ஒரு பொருள் வாங்கினேன், இது எனக்கு ரொம்ப மெமரிஸ் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு பொருள் இருக்கா? இந்த கொம்பு. ஓகே, ஹாய், உங்கள் பேர்? எங்கேருந்து வரீங்க? எனக்கு அம்மா சமுத்திரம். உன் பேர்? பேர் திவேஷ் கல்யாண். உன் பேர்? இலக்கியா. எங்கேருந்து வரீங்க? அம்பா சமுத்திரம். இதுக்கு முன்னாடி தேரோட்டத்தில் கலந்துருக்கீங்களா? ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா கோவிலை? இந்த கோவிலை உங்களுக்கு ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க, எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, எவ்வளோ பிடிச்சிருக்கு? ரொம்ப பிடிச்சிருக்கு. தேரோட்டத்துக்கும் ஃபஸ்ட் டைம் வரீங்களா? இந்த தேரோட்டத்துக்கு வந்து நீங்கள் ஏதாவது பொருள் வாங்குறீங்களா? ஒன்றுமே வாங்கலையா? வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? மம்மிகிட்ட சொன்னீங்களா வாங்கித்தாங்க அப்படின்னு? வாங்கி தர மாட்டேன்டாங்களா? கண்டிப்பாக நீங்கள் வாங்க, அட்டமிச்சு வாங்க. பாய். பாய், உங்கள் பேர்? எங்கேருந்து வரீங்க? சுத்தமல்ல இருந்தா. உன் பேர்? ஹரிஷ் கந்தன். உங்கள் பேர் மேம்? சுசீலா. எங்கேருந்து வரீங்க? வருஷம் தேரோட்டத்தில் கலந்துப்பீங்களா?
தேரோட்டத்தில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னா எதை சொல்வீங்க? எல்லா மக்களையும் ஒன்றா பார்க்குறது, கலை நிகழ்ச்சி எல்லாம் 9 நாளும் தொடர்ந்து வருவீங்களா? தொடர்ந்து 9 நாள் தொடர்ந்து வருவீங்களா? நீ போன வருஷம் தேரோட்டத்துக்கு வந்திருப்பேன்ல, உனக்கு பிடிச்ச ஒரு பொருள் வாங்கினது அப்படின்னா எதை சொல்லுவேன்? பிபி இந்த வருஷம் அதே மாதிரி ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு குறிக்கோளோட இருக்கேன் அப்படின்னா என்ன பொருள்? அந்த அது அது வாங்கிட்டியா? இல்லை அதுக்கு பதில் வேற ஒன்று. சரி வாங்கிடுறேன். ஓகே தேங்க்யூ. ஹாய், உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? எங்கேருந்து வரீங்க? உன் பேர்? மாதேஷ். எந்த ஊர்லேருந்து வர? பொலிக்கரிலேருந்து. உங்கள் பேர்? ஸ்ரீ. வருஷம் வருஷம் தேரோட்டத்துக்கு வந்துடுவீங்களா? எப்போது ஒரு தடவை வருவோம். எப்போவாச்சும் தான் வருவீங்களா? அப்புறம் இந்த கோவிலில் யானைலாம் பார்த்துருக்கீங்களா? அந்த யானை எவ்வளோ பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். அது பேர் தெரியுமா? தெரியாது. அது பேர் காந்திமதின்னு. இந்த கோயிலுக்கு போன வருஷம் வந்திருந்தீங்கல்ல, ஆமாம். வந்து உனக்கு பிடிச்ச ஒரு பொருள் வாங்கினேன் அப்படின்னா எது சொல்லுவேன்? நான் ஏதாவது வாங்கியிருப்பேன். ஆ? ஏதாவது வாங்கியிருப்பேன். மறந்துருச்சா? உனக்கு ஞாபகம் இருக்கா? இந்த வருஷம் அதே மாதிரி ஏதாவது ஒரு பொருள் வாங்குனீங்களா? வாங்கலை. இன்னும் வாங்கலையா? இப்போ போய் வாங்குவீங்களா? என்ன வாங்கணும்னு நினைக்கிறேன்? ஏதாவது ஒன்று வாங்கணும். ஏதாவது உனக்கு பார்த்ததில் பிடிச்சது வாங்கணும். என்ன நீ என்ன வாங்கணும்னு நினைக்கிறேன்? நான் செயினி ஏதாட்டி வாங்குவேன். ஓ சூப்பர். ஓகே பாய். வணக்கம் சார், உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? என் பேர் சுரேஷ், திருநெல்வேலி மாவட்டம் மானூர் தாலுகா பல்லமடை கிராமத்திலேருந்து வரேன். வருஷம் வருஷம் தேரோட்டத்தில் வருஷம் வருஷம் திருவிழாவுக்கு வருவோம். இந்த தேரோட்டத்தில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம்னா எது சொல்லுவீங்க? பிடிச்ச விஷயம்னா அம்பாள் சன்னதியும் நெல்லையப்பர் சன்னதியும் சக்தி வாய்ந்த தெய்வங்கள். இவர் வணங்குறதுனால எந்த தோஷம் பீசம் எல்லாமே நீங்கள் நல்ல செல்வாக்க தருவார். இந்த 9 நாளும் தொடர்ந்து வந்துடுவீங்களா? 9 நாள் தொடர்ந்து வருவோம். இன்றைக்கி தான் நாள் கிடச்சிருக்கு, அதனால் வந்திருக்கோம். பெருந்திருவிழா அன்னைக்கு வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாகவும் இருக்குது. எல்லா மக்களுக்கும் எல்லா செல்வங்களும் பெற்று பெருவாலும் வாழணும். அப்போது நீங்கள் இது வரைக்கும் எத்தனை வருஷமாக இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருப்பீங்க? இந்த வருஷமாக ஒரு 15 வருஷமாக வந்துட்டுருக்கேன். வணக்கம் சார், உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? சுவாமி சங்கர் நகர். வருஷம் வருஷம் தேரோட்டத்தில் கலந்துப்பீங்களா? இந்த தேரோட்டத்தில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம்னா எதை சொல்லுவீங்க? நல்ல கூட்டங்கள், நல்ல கூட்டம், நல்ல அன்னதானங்கள், நல்ல சாப்பாடு, நல்லா திருப்தியாக இருக்குது. எந்த குறையும் கிடையாது. வருஷம் வருஷம் நிறைந்த காரியம் நடக்கும். இது வரைக்கும் எத்தனை வருஷம் இந்த கோயிலுக்கு வந்திருப்பீங்க? நான் பிறப்பாளப்புலேருந்து பிள்ளைகளை பூரா கூட்டம். மகளுக்கு உங்களை மாதிரி 4 வயசு பிள்ளைகளுக்கு 4 குழந்தைகள். வருஷம் வருஷம் வருவோம். ஒன்றுமே இல்லை, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நெல்லையப்பர் கோயில் தேரோட்டத்தை பற்றி கொஞ்சம் சொல்லலாமா? என்ன சொல்லணும்? என்ன நிறைய சிறப்பம்சங்கள்லாம் இருக்குது. இதை மாதிரி கூட்டத்தெல்லாம் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டோம், அதை பற்றி சொல்லலாம். நெல்லை மாதிரி எங்கேயும் இல்லை. நெல்லையப்பர் தான். வணக்கம் சார், உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? சுப்பிரமணியன், சுத்தமல்லியிலேருந்து வரோம். உங்கள் பேர் மேம்? ராஜகுமாரி. உன் பேர்? முருகவேல். உன் பேர்? வயதறி. கார்த்திகா. வருஷம் வருஷம் தேரோட்டத்துக்கு வந்துடுவீங்களா? இந்த தேரோட்டத்தில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம்னா எதை சொல்லுவீங்க? தேரோட்டம் நெல்லை சீமையில் உள்ள தேரோட்டம். ஓ, எத்தனை வருஷமாக இந்த கோயிலுக்கு வந்துட்டு ஒரு 47 வருஷமாக வந்துட்டு. 47 வருஷமாக இப்போ வந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்சது இந்த கோவில்னா எதை சொல்லுவீங்க? பிடிச்சது என்ன கேட்காங்க வர சொல்லி. யானை பார்த்துருக்கீங்களா கோவிலில்? அது பேர் தெரியுமா? பிடிக்குமா? யானை பிடிக்குமா? எவ்வளோ பிடிக்கும்? இந்த டைம் வந்து என்ன பொருள்லாம் வாங்கினேன்? நம்ம தான் என்ன வாங்கணும்னு சொல்லு. என்ன வாங்க போறியா? என்ன வாங்கணும்னு நினைக்கிறேன்? பார்த்தா தான் தெரியுமா? சரி ஓகே, தேங்க்யூ. வணக்கம் மேம், உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? நாங்கள் அம்பாசமுத்திரத்துலேருந்து வரோம். உங்கள் பேர்? பிரியா. அவ்வளோ தூரத்துலேருந்து வர்றதுக்கான காரணம்? இது நெல்லையில் இதை ஃபஸ்ட்டு வாட்டி பார்க்க தேர் திருவிழா. ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்க? ஆமாம். இது வரைக்கும் இந்த தேரோட்டத்துக்கு வந்தது இல்லையா? வந்ததே கிடையாது. ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க. உங்களுக்கு என்ன ஃபீல் இருக்குது? இந்த கோவிலில் நிறைய கூட்டங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் பற்றி என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப அழகாக இருந்தது. நல்லா கூட்டங்கள் இதெல்லாம் பார்க்கறது நல்லா. இந்த கோவிலில் உங்களுக்கு ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க, பிடிச்சதுன்னு ஏதாச்சும் இருக்கும்ல, அதை சொல்லுங்களேன். பிடிச்சது இந்த கூட்டங்கள், இந்த சாமியை கும்பிடுறது, அது நீங்கள் இந்த கோயிலுக்கு ஃபஸ்ட் டைமாக வர்றீங்களா? ஆமாம். ஃபஸ்ட் டைமாக வந்து ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்குனீங்களா? இனிதான் வாங்க போகிறீங்களா? சரி வாங்க. வணக்கம், உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? ரெபி, ஸ்ரீவைகுண்டம். உங்கள் பேர்? என் பேர் சார்லஸ். எந்த ஊர்? புளியங்குடி. உங்கள் பேர்? முகமது அப்சல். ஊர்? கடைநல்லூர். அவ்வளோ தூரத்துலேருந்து வர்றதுக்கான காரணம்? இது வந்து நெல்லையப்பர் வந்து நம்ம பெருமை. நல்ல தேரோட்டம், 518வது தேரோட்டம் பார்க்கணுன்னு ஆசையோடு வந்திருக்கோம்.
நாங்கள் எம்மதம் சம்மதங்கிறதோட வந்திருக்கோம். நாங்கள் கிறிஸ்டினு, முஸ்லீமு, நாங்கள் எல்லாமே இதோட வந்திருக்கோம். கொஞ்சம் அருமையாக இருக்கும். நாங்கள் கோயிலுக்கு அடிக்கடி வந்திருக்கோம். நாங்கள் இங்கே தான் படிக்கோம். நாங்கள் நினச்சா வந்துடுவோம் கோயிலுக்கு. நெல்லையப்பர் வந்து நம்மளோட சொந்தக்கார மாதிரி, நல்ல ரிலேஷன்ஷிப் மாதிரி அடிக்கடி வந்துட்டு போயிடுவோம். வருஷம் வருஷம் தேரோட்டத்துக்கு வருவீங்களா? நாங்கள் இப்போ வருஷம் வந்துடுவோம். இது கொஞ்சம் நல்லா ஸ்பெஷலாக நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருக்கோம் இந்த வருஷம். இதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் அட்டன் பண்ணியிருப்பீங்க நெல்லையப்பர் கல் தேரோட்டத்தை? இதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷம் அட்டன் பண்ணியிருப்போம். இது 3ஆவது வருஷம் அட்டன் பண்ணுறோம். இந்த தேரோட்டத்தில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னு எதை சொல்லுவீங்க? பிடிச்சதுன்னா சும்மா கடையோட நின்றுட்டு பானிபூரி சாப்பிட்டுட்டு நம்ம கோயிலுக்கு வந்து சுற்றி பார்த்துட்டு போகிறது தான். வணக்கம் சார், உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? நாங்கள் பக்கத்தில் ஏரலூர்லேருந்து வரோம். உங்கள் பேர்? செந்தில் ஆறுமுகம். உங்கள் பேர் மேம்? சந்திரலீலா. அவ்வளோ தூரத்துலேருந்து வர்றதுக்கான காரணம்? இந்த உலக பிரசித்தி பெற்ற கோயில் இந்த நெல்லையப்பர் கோவில். இங்கே நடக்கிற அந்த தேரோட்டங்கிறது வருஷத்தில் ஒரு முறை நடக்கிறது, ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த பகுதியிலேருந்து எல்லா மக்களும் வந்து இங்கே வழிபட வருவாங்க. இந்த வழிபாடு இது பண்ணி போனால் எல்லாம் நல்லா சுபிட்சமாக இருக்கும்னு நம்பிக்கையில் வரும். வருஷம் வருஷம் தேரோட்டத்தில் கலந்துப்பீங்களா? வருஷம் வந்து கலந்துக்கிறோம். இது வரைக்கும் எத்தனை வருஷம் வந்திருப்பீங்க? தொடர்ந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு மேலே வந்துருக்கு. இப்போ தான் வந்து இந்த கோவிலில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம், தேரோட்டத்தில் பிடிச்ச விஷயம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? தேர் நல்லா இருக்கும். தேரெல்லாம் பெரிய தேராக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. ஹாய், உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? நான் அம்பாசமுத்திரத்துலேருந்து வரேன். உங்கள் பேர்? ஹரிஸ் பாலா. உங்கள் பேர்? இலக்கியா. இதுக்கு முன்னாடி தேரோட்டத்துக்கு வந்திருக்கீங்களா? வந்ததில்ல. நீங்கள் வந்திருக்கீங்களா? உங்களுக்கு இந்த தேரோட்டத்தில் பிடிச்சது அப்படின்னா எதை சொல்லுவீங்க? நிறைய கடைலாம் இருக்கும், கோவிலில் யானைலாம் இருக்கும். அதில் உனக்கு பிடிச்சது? யானை தான் பிடிக்குமா? இதுக்கு முன்னாடி வந்திருக்கல, ஏதாவது உனக்கு பிடிச்ச பொருள் வாங்கினியா? டாய்ஸ் அதை மாதிரி வாங்கியிருக்கியா? இந்த வருஷம் ஏதாவது வாங்க நினைக்கிறேன்னா அது என்னது? பொம்மை வாங்க போறியா? நீ ஃபர்ஸ்ட் டைம் வர்ற அப்படி தானே? அப்போ இந்த டைம் வந்து நீ ஒரு பொருள் வாங்கணும்னு நினைக்கிறியா? என்ன வாங்கணும்னு ஆசைப்படுற? டாய்ஸ். வாங்கிட்டியா? சரி, ஓகே. உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? என் பேர் ஸ்ரீராம். நான் அம்பாசமுத்திரம்லேருந்து வரேன். உங்கள் பேர்? கணேசுகுராம். அம்பாசமுத்திரத்துலேருந்து வரோம். உங்கள் பேர்? ஸ்ரீராம் சுப்ரமணியன். அம்பாசமுத்திரத்துலேருந்து. உங்கள் பேர்? சுபிக்ஷாசி. அம்பாசமுத்திரம். எல்லாருமே அண்ணன் தம்பி தங்கச்சி தானா? இந்த தேரோட்டத்துக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா? முன்னாடி வந்திருக்கோம். எத்தனை வருஷமாக வந்துட்டு இருக்கீங்க? 2 வருஷமா. இந்த தேரோட்டத்தில் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா எதை சொல்லுவீங்க? இதுதான் நல்ல சான்ஸ். இதுதான் நல்ல சான்ஸ் பார்க்குறதுக்கு கிடச்சிச்சு. ஓ, இப்போ தான் நல்லா பார்க்குறதுக்கு சான்ஸ் கிடச்சதா? இதுக்கு முன்னாடி தேரோட்டம் பார்த்துருப்பீங்கல்ல, அதில் உங்களுக்கு பிடிச்சது? நிறைய டாய்ஸ் எல்லாம் கடைலாம் இருக்குது, கோவிலில் யானைலாம் இருக்குது. அதில் பிடிச்சது? அதில் பிடிச்சதுன்னா எனக்கு டாய்ஸு, யானை. அந்த போன வருஷம் இந்த கோயிலுக்கு வந்தீங்கல்ல, நீங்கள் ஆசைப்பட்டு ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா அது என்ன பொருள்? அது வந்து இது ஆச்சு. நான் வந்து இது வாங்கினது போன வருஷம் என் தம்பி தான் வந்தான், நான் வரல. ஓ, உங்கள் தம்பி யார்? நீங்கள் என்ன பொருள் வாங்கினீங்க? மறந்துருச்சா? இந்த வருஷம் அதே மாதிரி ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனா அது என்ன பொருள்? எதுவுமே வாங்க மாட்டீங்களா? பார்க்கணும், பார்த்தா தான் தெரியும்ல. ஓகே, தேங்க்யூ. வணக்கம் மேம், உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? என் பேர் ஐயம்மாள். நான் சுத்தமல்லியிலேருந்து வரேன். உங்கள் பேர் மேம்? சுடலி. சுத்தமல்லியிலேருந்து. வருஷம் தேரோட்டத்தில் கலந்துப்பீங்களா? கண்டிப்பாக. இந்த தேரோட்டத்தில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம்னு எதை சொல்லுவீங்க? தேர் இழுக்கும் போது சத்தம் போடுவாங்கல்ல, அந்த ஜாலி,
அது 9 நாள் தொடர்ந்து வருவீங்களா? ஆமாம், 9 நாள் வந்து நைட்டு இங்கே வந்து ப்ரோக்ராம் நடக்கும்ல, அதெல்லாம் பார்ப்போம். இந்த எத்தனை வருஷமா இந்த தேரோட்டத்துக்கு வந்துட்டு இருப்பீங்க? நாங்கள் 24 வருஷமாக வந்துட்டோம். இந்த கோவிலில் நிறைய வரலாறுலாம் இருக்குது, அது உங்களுக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லலாமா? வரலாறுலாம் இருக்குது. என்னென்னா இந்த கோயிலில் வந்து மொத்தம் 2 அம்மன் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒன்று வந்து காந்திமதி அம்மன், புட்டார்த்தி அம்மன். தேர் இழுக்கும் போது வந்து புட்டார்த்தி அம்மனும் காந்திமதி அம்மன்லாம் தேரில் வந்துக்கிட்டு இருக்கும்போது எய்த்தாப்பில் வந்து ஒரு கர்ப்பிணி பெண் வந்திருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு வயிறு வலி வரும். புட்டார்த்தி அம்மன் வந்து இறங்கி போய் அந்த பிள்ளைய இறந்ததுனால நிலையப்பர் வந்து இது தீட்டானதுனால நீ இனிமேல் தேரில் வரக்கூடாது அப்படின்ட்டாங்க. இந்த விசாப்பவனுக்கு எய்த்தாப்பில் இங்கே தான் இருக்கும் புட்டார்த்தி அம்மன். அதனால் புட்டார்த்தி அம்மன் தனியாக இருப்பாங்க. இங்கே 4 ரத வீதியில் 3 ரத வீதியை கூட தேர் ஈஸியாக சுலபமாக வந்துடும். விசாப்பவன் கிட்ட வரும்போது மட்டும் தேர் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஏன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நிலையப்பர் வந்து அந்த புட்டார்த்தி அம்மனை வந்து பார்ப்பாங்க. நேராக வந்து அந்த கோயில்கிட்ட அப்போ தான் வரும். அதனால் அந்த முக்கு திரும்புறதுக்கு மட்டும் ரொம்ப லேட் ஆகும். ஹாய், உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? தச்சநல்லூர்லேருந்து வரேன். உங்கள் பேர்? அக்ஷயா. பரதநாட்டியம் பண்ணியிருக்கீங்களா? பண்ணி முடிச்சிட்டிங்களா பரதநாட்டியம்? முடிச்சிட்டோம். உங்களுக்கு இந்த பரதநாட்டியம்ல இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கான காரணம், அப்புறம் எத்தனை வருஷமாக பரதநாட்டியம் பண்ணிகிட்டு இருக்கீங்க? நான் 3 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன். நெல்லையப்பர் கோயிலில் தானா? ஆமாம். நெல்லையப்பர் கோயிலே 3 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கீங்களா? இந்த டான்ஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கான காரணம்? இன்ட்ரெஸ்ட் எங்கள் வீட்டில் எங்கள் அக்கா போகிறாங்க, அதுக்காண்டி தான் நான் போகிறேன். இது வரைக்கும் எத்தனை அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க? நான் ஒரு 100க்கு மேலே வாங்கியிருப்பீங்களா? இந்த டைம் எப்படி டான்ஸ் பண்ணியிருக்கீங்க? நல்லா பண்ணியிருக்கேன். அவார்ட்ஸ் கிடச்சிருமா? ஓகே, ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. சௌமிதா. உங்கள் பேர்? மகேஸ்வரி. வருஷம் தேரோட்டத்தில் கலந்துப்பீங்களா? இல்லை, இதான் ஃபஸ்ட் டைம் தான் வரும். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம். நீங்கள் முன்னாடி வந்திருக்கீங்களா? இந்த தேரோட்டத்துக்கு முன்னாடியே வந்திருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? அது பார்க்கவே இப்போ நான் ஃபஸ்ட் டைம் வந்ததுனால அது பார்க்கவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வரைக்கும் நான் வந்தது கிடையாது, பார்த்தது கிடையாது. ஸோ ஃபஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் வந்து கம்பல் பண்ணி கூப்பிட்டாங்க. அதனால வரும்போது நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க, உங்களுக்கு என்ன ஃபீல் இருக்குது? இவ்வளோ கூட்டத்தை வேற நான் வேறு எங்கேயுமே பார்த்தது கிடையாது. ரொம்ப எங்கேயுமே இந்த கூட்டத்தை பார்த்தது கிடையாது. இங்கே தான் பார்க்கும்போது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து ஒரு முஸ்லீம், நான் இங்கே வந்ததே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் தான் வீட்டில் பெர்மிஷன் கேட்டு கூப்பிட்டு வந்தாங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட்டான இருந்துச்சு. கூட்டத்தை பார்க்கும்போது ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இது வரைக்கும் இந்த வெளியூர்லலாம் இருந்து வந்திருப்பாங்க. இந்த ஃபங்க்ஷனுக்காக வரும்போதெல்லாம் பார்க்கறது நல்லா இருக்கும். மார்னிங்கே வந்துட்டிங்களா, ஈவினிங்? நாங்கள் மார்னிங்லேருந்து இங்கே தான் இருந்துகிட்டு இருக்கோம். மார்னிங்லேருந்து தேர் முன்னாடி வந்துட்டு இப்போ வந்து கூப்பிட்டாங்க. நல்லா மார்னிங்லேருந்து ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச பொருள் வாங்கினது அப்படின்னு ஏதாவது சொல்லுங்கள். அங்கே ஸ்நாக்ஸு, அங்கே இருக்கிற எல்லா பொருளும் எனக்கு சின்ன வயசுலலாம் வாங்கியிருப்போம் தெரியுமா, அதெல்லாம் திரும்பி அது மெமரிஸை ரீகலெக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது அதனால் ஆசையாக வாங்கிட்டு போய் சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. வணக்கம், உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? என் பேர் திவ்யஸ்ரீ. இந்த ஊர் தான், தாளையத்துலேருந்து வரோம். தாளையத்தில் வருஷம் தேரோட்டத்தில் கலந்துப்பீங்க? நான் இப்போ ஒரு 3 வருஷமாக தான் வரேன். இது 3வது வருஷம். இந்த தேரோட்டத்தில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? தேர் இழுக்கிறது பிடிக்கும். இங்கே வந்து கடையில் நல்லா வாங்கி சாப்பிட்லாம். நான் ஜிமிக்கி பிடிக்கும், அதனால் ஜிமிக்கிலாம் வாங்குவேன். போன வருஷம் தேரோட்டத்துக்கு வந்திருப்பீங்கல்ல, உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொருள் வாங்கினேன் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? போன வருஷம் சாப்பிட்றதுக்கு தான் வாங்கினேன். காலிஃப்ளவர், இந்த இது உருளைக்கிழங்கு ஸ்ப்ரிங் இதெல்லாம் வாங்கினேன். இந்த வருஷம் ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? ஜிமிக்கி வாங்குவேன், கம்மல். இது வரைக்கும் வாங்கியிருக்கீங்களா? வாங்கியிருக்கோம். மொதல் வருஷம் எங்கள் ஃபேமிலியாக தான் வந்திருக்கோம். இது எங்கள் அம்மா, இது எங்கள் அப்பா, இது ஃப்ரெண்டு. ஓகே, தேங்க்யூ. வணக்கம் மேம், உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? என்னோட பேர் சுப்பு மரகத மாரியம்மாள். நான் தாளையத்து பக்கம் சங்கர் மில், கணபதி மில் காலனிலேருந்து வரேன். வருஷம் தேரோட்டத்துக்கு வந்துடுவீங்க? ஆமாம், நாங்கள் வந்து டவுனில் தான் இருந்தோம். வருஷம் வந்துடுவோம். இந்த தேரோட்டத்தில் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா எதை சொல்லுவீங்க? எனக்கு பிடிச்சது வந்து இந்த எல்லாரையும் ஒன்று போல் வழி நடத்தி மெய்யன்பர்களே அந்த இது ரொம்ப பிடிக்கும். அதை கேட்குறதுக்காகவே நாங்கள் வந்துடுவோம். காலையிலேயே வந்துடுவோம், சாயந்தரம் முடித்து சாமி நிலைய தீவாரணம் பார்த்துட்டு தான் நாங்கள் போகவே செய்வோம். இது வரைக்கும் எத்தனை வருஷமாக வந்துட்டு இருக்கீங்க? எனக்கு கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆகுது. 15 வருஷமாக நான் வந்துகிட்டு இருக்கோம். 9 நாள் தொடர்ந்து வருவீங்களா இல்லை தேரோட்டத்துக்கு மட்டும்? இல்லை, 9 நாள் தொடர்ந்து இரவு தீவாரணம் பார்த்துட்டு தான் போவோம். மணியடி தீவாரணம் எப்பவுமே வந்துடுவாங்க. தம்பி பேர்? ஹரியரகார்த்தி. வருஷம் தேரோட்டத்துக்கு வந்துடுவீங்களா? இந்த தேரோட்டத்துக்கு போன வருஷம் வந்திருப்பீங்கல்ல, உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொருள் வாங்கினது அப்படின்னு எதை சொல்லுவீங்க? கிரிக்கெட் பேட்டு, இந்த பால். இந்த வருஷம் அதே மாதிரி ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது என்ன பொருள்? இந்த பில்டிங் வந்து இல்லை, இன்னும் ஐடியா போய் பார்த்தா தான் தெரியும்.
வணக்கம் சார், உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? மாணிக்கம், நான் திருநெல்வேலி வடகன்பட்டி. இங்கே பக்கத்தில். பக்கத்தில். உங்கள் பேர் சார்? என் பேர் மாரியப்பன். வருஷம் தேரோட்டத்துக்கு நான் கண்டிப்பாக கலந்துக்கிடுவோம். இந்த தேரோட்டத்தில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னா எது சொல்லுவீங்க? நம்ம தேருங்க கொஞ்சம் வர மக்கள் நம்ம மக்கள் சாதிமாக கலந்து அனைவரும் ஒன்று சேர்ந்து இருக்கிறது ரொம்ப பிடிக்காத மாதிரி. எல்லா வருஷமும் வருவீங்க? எல்லா வருஷம் இது வரைக்கும் எத்தனை வருஷம் கலந்துருக்கீங்க? எனக்கு 25 வருஷத்துலேருந்து நான் வந்துடுவேன். முதல்ல சின்ன வயசில் அப்பா அம்மா வருவேன். இப்போ நான் தனியாக பசங்க வருவேன். 9 நாள் தொடர்ந்து வருவீங்களா இல்லை தேரோட்டத்துக்கு மட்டும்தான் வருவீங்களா? அந்த நிகழ்ச்சி நடக்கும்போது வந்து கலந்து கொண்டு சாமி சாசனம் வருவேன். தேரோட்டம் டைமில் கோயிலுக்குள்ளே வருவீங்களா? வருவோம். உள்ள வந்து நிகழ்ச்சியில் எல்லா நிகழ்ச்சியும் கலந்து கொள்வோம். இந்த கோவிலில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? இந்த நிகழ்ச்சி வைக்காங்களாப்பா, அந்த நிகழ்ச்சி பார்ப்போம். அது மாதிரி சாமி எப்பவும் வந்து தரிசிப்போம். நன்றி சார். வணக்கம் மேம், உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? பேர் வடிவு, சண்முக வடிவு. எங்கேருந்து வரீங்க? இங்கே பேட்டை, மலையாளம் பேட்டை. வருஷம் தேரோட்டத்தில் கலந்து வருஷம் வந்துடுவோம். இது வரைக்கும் எத்தனை வருஷம் வந்திருக்கீங்க? நான் பிறந்ததுலேருந்து 40 வயசு ஆகுது. 40 வயசு வரைக்கும் வந்துட்டு தான் இருக்கும். இந்த 9 நாள் தொடர்ந்து வருவீங்களா தேரோட்டம் மட்டும்தான் வருவீங்க? நான் போத்தீஸில் வேலை பார்க்கேன், அதனால் எப்போவுமே இந்த தேரோட்டத்தில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னு எது சொல்லுவீங்க? தேரோட்டத்தில் பிடிச்சது நெல்லியப்பர் கோயில், தெய்வம், நம்பிக்கை. ஓகே மேம், தேங்க்யூ. வணக்கம் மேம், உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? நான் பழையப்பேட்டை, என் பேர் சண்முக வடிவு. உங்கள் பேர்? முகேஷ். சார் பேர்? பரமசிவன். வருஷம் தேரோட்டத்தில் கலந்துப்பீங்களா? ஆமாம். இந்த தேரோட்டத்தில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னு எதை சொல்லுவீங்க? நான் வருஷம் அந்த தேரோட்டத்துக்கு கண்டிப்பாக வருவேன். எனக்கு ஊர் பழையப்பேட்டை. எனக்கு வந்து இங்கே வந்து பிள்ளைங்களோட இருந்து எல்லோரும் நிறைய ஆட்களை பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் வந்து இந்த ஊரில் பிறந்து வளர்ந்ததுனால எனக்கு தேரோட்டம்னா நான் வராமல் இருக்கவே மாட்டேன். எனக்கு அது ஒரு சந்தோஷமான ஒரு இது. வருஷம் வந்துடுவேன். இது வரைக்கும் எத்தனை வருஷம் வந்திருப்பீங்க? நான் பிறந்து ஒரு 10 வயசுலேருந்தே வந்துட்டுருக்கேன். இந்த 9 நாள் தொடர்ந்து வருவீங்களா இல்லை தேரோட்டம் மட்டும்தான்? இல்லை, நான் 2-3 நாள் இடையில வந்தேன். இன்றைக்கி கண்டிப்பாக வந்திருக்கேன். ஏன்னா என் பிள்ளைங்களெல்லாம் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால நான் கண்டிப்பாக எல்லா பிள்ளைங்க குடும்பத்தோடு வந்திருக்கேன். மித்த நாளில் நெல்லையப்பர் கோயிலுக்கு வருவீங்களா? வருவேன். இந்த கோவிலில் நீங்கள் வரும்போது என்ன ஒரு ஃபீல் இருக்கும்? எனக்கு இந்த கோயிலுக்கு வந்த ஒரு மன திருப்தி, பிள்ளைங்களுக்கு படிப்பு விஷயமாக கடவுள்கிட்ட வேண்டுவேன். எனக்கு ஒரு சந்தோஷம், இங்கே வந்தால் ஒரு சந்தோஷம். நீங்கள் போன வருஷம் தேரோட்டத்துக்கு வந்திருப்பீங்கல்ல, இந்த தேரோட்டத்துக்கு வந்து உங்களுக்கு பிடிச்ச பொருள் ஒன்று வாங்கணும் அப்படின்னு எது? கொட்டு இந்த வருஷம் அதே மாதிரி ஒன்று வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எது வாங்குவீங்க? ஏரோப்ளேன். வாங்கிட்டீங்களா? அதுக்கப்புறம் இன்னும் வாங்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுற விஷயம்? கார் வாங்க முடியலன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? ஓகே, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வாங்கிடுவேன். தேங்க்யூ. கார் எங்க? ஏரோப்ளேன். ஓகே. ஹாய், உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? அபிநயா. எந்த ஊர்? திருநெல்வேலி. உங்கள் பேர்? கவிஷா. உங்கள் பேர்? ஹரிணி. உங்கள் பேர்? அஜிதா. உங்கள் பேர்? ஜெனிகா. உங்கள் பேர்? ரேணுஹாசினி. தனிஷா. ஸ்ரீமதி. ஸ்ரேயா. நந்தனா. பவதாரணி. ரயா தீக்ஷிதா. ஃபர்ஸ்ட் டைமும் பரதநாட்டியம் பண்ணுறீங்களா இல்லை வருஷம் பண்ணிருக்கீங்களா? வருஷம் பண்ணியிருக்கோம். இதே நெல்லையப்பர் கோயிலில் தான். பரதநாட்டியம்ல இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கான காரணம்? அது வந்து சாமிக்கு இருக்கிற ஒரு கலை, அதனால அதில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. சாமிக்கு அந்த பரதநாட்டியம் சங்கீதம் பண்ணதுனால அந்த இன்ட்ரெஸ்ட். இது வரைக்கும் எத்தனை வருஷம் நெல்லையப்பர் கோயிலில் பரதநாட்டியம் பண்ணிட்டு இருக்கீங்க? 3 வருஷம். எவ்வளோ சர்டிஃபிகேட்ஸ் வாங்கியிருப்பீங்க? எல்லாத்துக்குமே ஒரே குரு தானே. உங்கள் குருவை பற்றி கொஞ்சம் சொல்லலாமா? இல்லை, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க. இல்லை, எல்லாரும் குரு எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. நீங்கள் சொல்லுங்க. ஆரம்பிப்போம். சார் பேர் வந்து மாரிமுத்து. ஜங்ஷனில் கிளாஸ் வச்சு கிட்டத்தட்ட 10-11 வருஷமாக கிளாஸ் நடத்திட்டு இருக்காரு. நல்ல மாஸ்டர். இல்லாமல் மதுரையில் வந்து சாரதா ஸ்கூலில் எடுக்காங்க, அப்புறம் திருநெல்வேலியிலே சாரதா ஸ்கூலில் எடுத்துகிட்டு இருக்காங்க. நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க. ஓகே, தேங்க்யூ. வணக்கம் சார், உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? வணக்கம் மேம். பாப்பாக்குடியரா செல்வமணி, கவிஞர். சுத்தமல்லி அரசு மேல்நிலைப்பள்ளியில் கணித ஆசிரியராக பணியாற்றி நிறைவு பெற்றிருக்கேன். இந்த நெல்லையப்பர் கோயில் தேரோட்டத்துக்கு எத்தனை வருஷமாக வந்துட்டு இருக்கீங்க? அது நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து நினைவு இருக்குது. இருந்தாலும் கூட தேரோட்டங்கள் வந்து பொதுவாக மனித வாழ்க்கையில் ஒரு உற்சாகத்தையும்
ஒரு உறவுகளோட நெருக்கத்தையும் ஒரு புதிய அனுபவத்தையும் தரக்கூடியது. அது ஆன்மீக நம்பிக்கை உள்ளவர்கள் மிகுந்த எப்போதுமே எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியது. அந்த வகையில் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திருவாரூர் ஆழித்தேர், அதுக்கப்புறம் நம்முடைய நெல்லையப்பர் தேர், சித்திரை திருவிழா தேர், இதெல்லாம் மிக பிரபலமாக பேசக்கூடியது. அதில் திருநெல்வேலியை பொறுத்தவரையில் நான் சிறு குழந்தையாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 1 மாதமாக கூட தேர் ஓடிச்சு. 10 நாள் 1 மாதம் நின்று கூட ஓடிச்சு. இன்றைக்கு காலகட்டத்தில் முடிஞ்ச அளவு ஒரே நாளில் நிலை கொண்டு வந்துடுறாங்க. அது 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 ஒரு மாதிரி அனுபவம், இது ஒரு மாதிரி அனுபவம். அவ்வளோதான், காலத்திற்கு தந்தால. இருந்தாலும் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும். மக்கள் என்றைக்கும் கடந்து போகிற வாழ்க்கையில் இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவங்களுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும். அப்படிங்கிறதுனால தேரோட்டம் எல்லா ஊருக்கும் அவசியமானது தான். உங்கள் பேர் சார்? என் பேர் பிரபு. நான் திருநெல்வேலி நகரத்தில் இருக்கிறேன். கடந்த 40 வருஷமாகவே சின்ன வயசுலேருந்தே நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். என் வயசு 50 ஆனாலும் 40 வருஷமாக இந்த தேரோட்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். தேரோட்டம் மிக சிறப்பாக, அது இந்த காலகட்டத்திலையும் மிக சிறப்பாக ஆன்மீக மக்கள் நிறைய கூட்டமாக வராங்க. அந்த கூட்டத்தை தேர் இழுக்கிறாங்க. முன்னால் நம்ம ஊரில் மட்டும்தான் இந்த மனிதங்களை கொண்டு இந்த தேர் இழுக்கப்படுகிறது. மற்ற ஊர்களெல்லாம் ஜேசிபி வச்சு தள்ளி விடுறாங்க. நம்ம ஊரில் மட்டும்தான் மனிதர்களோடு தேர் இழுத்துட்டு வராங்க. அந்த தேரோட்டம் பார்க்கறதுக்கு வரக்கூடிய கூட்டங்கள் இப்போலாம் முன்னால் நிறைய இருந்துச்சு, இப்போ அதிகமாகவே வந்துக்கிட்டு இருக்குது. அதிகபட்சம் ஆன்மீகம் பெருகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே தோணுது. ஆனாலும் இந்த தேரோட்டத்தினால நிறைய வியாபாரங்கள், நிறைய மக்களை சந்திக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு. இந்து சமய அறநிலையத்துறை மிக சிறப்பாக இந்த தேரோட்டத்தை வழிநடத்தி செல்கிறது. நன்றி. உள்ளூர் தொலைக்காட்சி என்ற அளவில் நம்ம மயூரி தொலைக்காட்சி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 9 நாள் திருவிழா கலை நிகழ்ச்சிகள் உட்பட அனைத்தையுமே பொதுமக்களுக்கு வீடு தேடி கொண்டு கொடுப்பதில் ரொம்ப முன்னிலையில் இருக்குது. நிச்சயம் ஒரு சில வர முடியாதவர்கள் கூட வீட்டில் இருந்து பார்க்குறதுக்கு மயூரி தொலைக்காட்சி மிக உதவியாக இருக்குங்கிறது ஆறுமுக நயினார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அது மாதிரி தினந்தோறும் இந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள்ட்ட இந்த மயூரி தொலைக்காட்சி இந்த தேரோட்டத்தை பற்றி ஒரு நிகழ்ச்சியை பேட்டி எடுத்து போடுறாங்க. ஒரு சந்தோஷமாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது. வரக்கூடிய எல்லாருமே பேட்டி கொடுக்கணுங்கிற எண்ணத்தை அவங்க வளர்த்துக்கிறாங்க. அந்த பேட்டி நல்லபடியாக ரிலே பண்ணுறாங்க போது அருமனார் சாருக்கு ரொம்ப நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் பேர் சார்? என்னுடைய பேர் வள்ளி சர்மலிங்கம். முதல்ல மயூரி சேனலுக்கு ஒரு நன்றியை தெரிவிக்கிறேன். ஏன்னா தேரோட்ட நிகழ்வு இது எல்லாத்தையும் அடுத்த ஒரு கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிறதுல தொலைக்காட்சி வாயிலாக இருந்து பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு வசதியை உருவாக்கி கொடுத்தது பெரும் மகிழ்ச்சியாகவும் வரவேற்கத்தக்கக்கூடியதாக இருக்குது. திருநெல்வேலியினுடைய தேரோட்டம் அப்படின்னா திருநெல்வேலியை பற்றி எடுத்துக்கணும்னா கொண்டாட்டங்களுக்கு குறைவே கிடையாதுன்னு சொல்லலாம். எல்லா விஷயத்திலையும் இன்னும் அந்த பாரம்பரியமான நிகழ்வுகளை அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து கொண்டு இருந்தாலும் வளர்ச்சியில் வேணால் முன்னேற்றமாக இருக்கலாமோ தவிர அதனுடைய பரிணாமம் முன்னேறிக்கிட்டே இருக்குது. அதுதான் உண்மையாக சொல்லணும். ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களாக பார்க்கறதுக்கு மேலே இன்னொரு கண்ணோட்டமாக எப்படி பார்க்கலாம்னா, மற்ற மாவட்டங்களில் உள்ள இளைஞர்களை விட நெல்லை மாவட்ட இளைஞர்கள் தங்கள் ஊர் சார்ந்த நிகழ்வுகளை, தங்கள் ஊரை பெருமைப்படுத்தும் நிகழ்வுகளை, தங்களுடைய அடையாளத்தை பாதுகாக்கும் நிகழ்வுகளில் முதன்மையாக இருக்கிறார்கள் என்பதில் ஒரு பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது. அப்படிங்கிறதுல இங்கே சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வை வச்சு தெரிஞ்சுக்கலாம். அதனால் இன்றைக்கி தேரோட்டங்க நடந்துகிட்ருக்கு நிறைவு நாளாக. இந்த நாளில் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நன்றி, மிக்க மகிழ்ச்சி. ஹாய், உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? என் பேர் இந்து. நாங்கள் பாளையங்கோட்டையிலேருந்து வரோம். உங்கள் பேர்? குரு சுப்பையா. நான் விஎம்சத்திலிருந்து வரேன். வருஷம் தேரோட்டத்துக்கு வந்துடுவீங்களா? நான் இப்போ தான் புதுசாக வந்திருக்கோம். புதுசாக தேரோட்டத்தை பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு என்ன ஃபீல் இருக்குது? ரொம்ப நிறைய கூட்டமாக இருக்குது, பார்த்தாலே கொஞ்சம் ஜாலியாக இருக்குது. நிறைய எல்லாம் போட்டிருக்காங்க. நீங்கள் போன வருஷம் வந்தீங்களா? ஆமாம். நீங்கள் போன வருஷம் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா அது என்ன பொருள்? விளையாட்டு ஜாமான் வாங்கினியா? இந்த வருஷம் அதே மாதிரி ஒன்று வாங்கணும் அப்படின்னு நினைக்கணும். அது என்னது? ரிமோட் கார். நீ ஒன்று ஆசைப்பட்டு உனக்கு ஐயோ கிடைக்கலையே அப்படின்னு ஃபீல் பண்ணுறது? அதுவும் ரிமோட் கார் தான், அது கிடைக்கவே இல்லை. நீங்கள் புதுசாக வரீங்க, இந்த தேரோட்டத்தில் நிறைய பொருள்லாம் இருக்கும், அதில் உங்களுக்கு பிடிச்சது வாங்கணும்னு ஆசைப்படுறது? எனக்கு எப்போதுமே கேர்ள்ஸ்னாலே செயின் அந்த மாதிரி ஆசைப்படுவாங்க. ஆனால் நான் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு எது நல்லாயிருக்கும் அதை மட்டும் வாங்கணும். இப்போ தான் வந்தீங்களா, காலையில் வந்துட்டீங்களா? நாங்கள் இப்போ மதியம் போல தான் வந்தோம். எல்லாத்தையும் சுற்றி பார்க்க நல்லா இருந்துச்சு. சுற்றி பார்த்து வாங்கினீங்களா? கம்மல் எல்லாம்? கம்மல் எங்களுக்கா சும்மா ரிங்கு, செயின் அந்த மாதிரி வாங்கியிருக்கீங்க அப்படின்னா?
வாங்கியிருக்கீங்களா? ஓகே, இந்த தேரோட்டம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? ரொம்ப பிடிச்சிருந்து சந்தோஷமா. நெல்லை ஃபேமஸே தேர் தானக்கா, அதுதான். ஓகே, தேங்க்யூ. டிவி சேனலுக்கு தேங்க்யூ, மக்களுக்கு தேங்க்யூ. வணக்கம் சார், உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? எனக்கு என் ஊர் பலவூர், என் பேர் மகராஜ். உங்கள் பேர் சார்? மேகலிங்கம், இங்கே சீன் வில்லேஜ்லேருந்து குறுக்குத்துறை. வருஷம் தேரோட்டத்தில் கலந்துப்பீங்களா? ஆமாம், கண்டிப்பாக. இந்த தேரோட்டத்தில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னு எதை சொல்லுவீங்க? பிடிச்ச விஷயம், நமக்கு பிடிச்ச விஷயம் ஒரே விஷயம், சிவன் மட்டும்தான். சிவன், அம்பாள், காந்திமதி அம்மன். இது வரைக்கும் எத்தனை வருஷம் தேரோட்டத்துக்கு வந்திருப்பீங்க? ஒரு வருஷம், எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு 17 வருஷமாக வந்து. 17 வருஷமாக வந்துருக்கீங்களா? இந்த 9 நாள் தொடர்ந்து வருவீங்களா இல்லை தேரோட்டம் மட்டும்தான் வருவீங்களா? ஏன்னா நம்ம ஒர்க் இருக்கனால ஒர்க்குக்கு வரும், டைமிங் கிடைக்காது. அதனால் தேரோட்டம் அன்னைக்கு மட்டும் ஒர்க் இருந்தாலும் ஒர்க்குக்கு லீவு போட்டு அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வந்து ஃபுல்லாக இங்கே இருக்குது. அதுக்கு முன்னாடி நெல்லையப்பர் கோயில் உள்ளெல்லாம் வந்திருக்கீங்களா? அதுவும் வந்திருக்கேன். ஃப்ரீ டைமில் லீவு இருக்க நேரத்தில் வந்து சாமி கும்பிட்டு, அம்பாளையும் கும்பிட்டு, அப்பாவும் கும்பிட்டு, சாமி கும்பிட்டு வருது. நீங்கள் நெல்லையப்பட்டு ஒரு விஷயம் வேண்டி கிடச்சிது அப்படின்னு ஏதாவது சொல்லுவீங்களா? ஜாப் தான், வேலை விஷயமாக தான் வேலை கிடச்சிருக்கு நிறைய இடத்துல. என்ன வேலை கிடச்சிதுன்னு கொஞ்சம் சொல்லலாம். இப்போதைக்கு கம்பெனி ஏடிசி டயர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு. நன்றி. வணக்கம் சார், உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? அருணாச்சலம் மில்கேட்லேருந்து வரேன். வருஷம் தேரோட்டத்தில் கலந்துப்பீங்களா? ஆமாம், கண்டிப்பாக வந்துடுவேன். இந்த தேரோட்டத்தில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னு எதை சொல்லுவீங்க? தேர் தான் பிடிச்ச விஷயம். இந்த 9 நாள் தொடர்ந்து வருவீங்களா இல்லைன்னா தேரோட்டம் மட்டும்? இடத்துல ஊரில் வந்து சாமி கும்பிடுவேன், போயிடுவேன். தேரோட்டம் ஃபுல்லாக காலையில் இருந்து நைட் வரைக்கும் இங்கே தான் இருப்பேன். நிலையத்துக்கு வர வரைக்கும் இங்கே தான் இருப்பேன். இது வரைக்கும் எத்தனை வருஷம் தேரோட்டத்தில் கலந்துருந்துருப்பீங்க? எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து நான் வந்துட்டு தான் இருக்கேன். தேரோட்டத்தை பற்றி கொஞ்சம் பக்தர்களுக்கும் நேர்களுக்கும் சொல்லலாமா? மற்ற நாள்லாம் சாமியை பார்க்க நம்ம உள்ளே வரணும். தேரோட்டம் அன்னைக்கு மட்டும் சாமி நம்மளை பார்க்க வெளியே வருவாங்க. அது ஒன்று தான் ஸ்பெஷல். ஓகே சார், தேங்க்யூ. எங்கேருந்து வரீங்க? திருநெல்வேலி தான். வருஷம் தேரோட்டத்துக்கு வந்துடுவீங்களா? இந்த ஊர் தான். இந்த தேரோட்டத்தில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னு எதை சொல்லுவீங்க? நெல்லைப்பேர் 3வது பெரிய தேர் தமிழ்நாட்டில். இந்த ட்ரிப்பு தான் இந்த மாதிரி பிரச்சனை. 516 தேர் இது. எல்லோரும் எங்கள் சொந்தக்காரங்க எல்லாருமே இங்கே வந்துடுவோம் தேருக்கு. எங்கே இருந்தாலும் இந்த திருவிழாவுக்கு இங்கே வருவோம் கண்டிப்பாக. இந்த வருஷம் தான் கலந்துருக்கீங்க? முன்னாடியிலேருந்தே கலந்துட்டு முன்னாடியிலேருந்தே கலந்துட்டு இருக்கீங்க அப்படி தானே? எப்போதுமே நான் வருவேன். எங்கே இருந்தாலும் தேருக்கு அந்த இடத்துல வீட்டுக்கு எங்கள் வீடு இருக்குது, அதனால இங்கே வந்துடுவோம். இது வரைக்கும் எத்தனை வருஷம் தேரோட்டத்துக்கு வந்திருப்பீங்க? எனக்கு வயசு இப்போ 52 வயசு ஆகுது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 30 வருஷமாக நான் தொடர்ச்சியாக வந்துட்டுருக்கேன். இந்த 9 நாள் தொடர்ந்து வந்துடுவீங்களா இல்லைன்னா? தேர் அன்னைக்கு தான் வரும், லீவ் எடுக்கிறேன். தேர் அன்னைக்கு மட்டும் வரும். ஓகே. என்ன டிவி இது? மயூரி டிவி, லோக்கல் சேனல். ஹாய், உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? எங்கள் பேர் காளிஸ்வரி, உங்கள் பேர் அபிநயா. வருஷம் தேரோட்டத்துக்கு வருவீங்களா? ஆமாம். உங்களுக்கு இந்த தேரோட்டத்தில் பிடிச்ச விஷயம்னு எதை சொல்லுவீங்க? தேர் பின்னாடி போகிறதா. தேர் பின்னாடி போகிறதா? போன வருஷம் இந்த கோயிலுக்கு வந்துருந்தீங்களா தேரோட்டத்துக்கு? கோயிலுக்கல்ல, சும்மா சுற்றி அடி பார்த்தோம். இந்த தேரோட்டத்துக்கு வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொருள் வாங்கினேன் அப்படின்னா எது சொல்வீங்க மெமரபிளா? என் ஃப்ரெண்டுக்கு ஒரு கீ செயின் கொடுத்தேன். என் பேரும் ஃப்ரெண்டு பேர் போட்டு அவன் இன்னும் பத்திரமா வச்சிருக்கான். அது இந்த வருஷம் அதே மாதிரி ஒரு பொருள் வாங்க போகிறேன் அப்படின்னு நினச்சா அது என்ன பொருள்? அரிசியில் நேம் எழுதுறது. அரிசியில் நேம் எழுதி யாருக்கு கொடுக்க போகிறீங்க? நானே வச்சுக்கிறேன், யாருக்கு கொடுக்குறேன். ஓகே, தேங்க்யூ. வணக்கம் சார், உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? ஆரியப்பன், பாளையங்கோட்டிலேருந்து வரேங்க. இங்கே பக்கத்தில் தானா? மேம் பேர்? பாலசித்ரா. சார் பேர்? ஆர்மம்ல. பாப்பா பேர்? சிவானி. ஹரிதா. வருஷம் தேரோட்டத்தில் கலந்துப்பீங்களா? எப்பவுமே வந்துடுவோம். இந்த தேரோட்டத்தில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? பிடிச்ச விஷயம் வந்து சாமி தரிசனம் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று மக்கள் எல்லாருமே சந்தோஷமாக ஒன்று போல் ஒரு இடத்துல கூடுறது வந்து எனக்கும் மன நிறைவை தரும். இது வரைக்கும் எத்தனை வருஷம் இந்த கோயில் தேரோட்டத்தில் கலந்துருந்துருப்பீங்க? தேரோட்டம் படித்து சொல்லுறதெல்லாம் சிவகாசிங்க மேடம். அதில் மேரேஜ் ஆகி கொடுத்ததுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷமாக வந்துட்டுருக்கோம். 10 வருஷம் வந்துட்டுருக்கோம். 9 நாள் தொடர்ந்து வருவீங்களா இல்லை தேரோட்டம் மட்டும்தானா? இல்லைங்க மேடம், தேரோட்டத்தன்னைக்கு முதல் நாளும் வருவேன். சாமி கங்காளநாதனை கும்பிட்டுட்டு தேரை பார்த்துட்டு போவோம் கண்டிப்பாக. பாப்பா, நீ எத்தனை வருஷமாக தேரோட்டத்துக்கு வந்துட்டு இருக்க? எனக்கு தெரியாது. போன வருஷம் வந்திருந்தியா? போன வருஷம் வந்திருந்தல்ல, போன வருஷம் உனக்கு பிடிச்ச ஒரு பொருள் வாங்கினேன் அப்படின்னா எது சொல்லுவேன்? ஒரு குட்டியாக ஒரு பொம்மை வாங்கினேன். இந்த வருஷம் அதே மாதிரி நான் ஒரு பொருள் வாங்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு எதை சொல்லுவேன்? இந்த வருஷம் ஒரு பொம்மை, குட்டி பொம்மை இப்படி போகும், அது வாங்குவேன். வாங்கிட்டியா? வாங்கலை, வாங்க போகிறேன். வாங்க போறியா? சரி, வாங்கிறேன்னு. ஓகே, தேங்க்யூ. ஹாய், உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? என்னோட பேர் வந்து ஸ்ரீலேகா. நான் சங்கர் நகர்லேருந்து வரேன். வருஷம் தேரோட்டத்துக்கு வந்துடுவீங்களா? வந்துடுவோம். இந்த தேரோட்டத்தில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? பிடிச்ச விஷயம்னா
தேர்னா ரொம்ப பிடிக்கும். அது வந்து அந்த இழுக்கிற அதை பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அது வந்து ரொம்ப அழகாக நகர்ந்து வர மாதிரியே அசைஞ்சு வர மாதிரியே இருக்கும். ரொம்ப அழகாக. இதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் தேரோட்டத்துக்கு வந்திருப்பீங்க? எல்லா வருஷம் தெரிஞ்சிச்சு. எல்லா வருஷமும். போன வருஷம் வந்திருந்தீங்களா? வந்தோம். போன வருஷம் நீங்கள் வந்து எனக்கு பிடிச்ச பொருள் ஒன்று வாங்கினேன் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? நான் வந்து போன வருஷம் வந்து இந்த கிளிப் மாதிரி ஏதோ வாங்கினேன். இந்த ஹேர் கிளிப் மாதிரி ஏதோ ஹேர் கிளிப் வாங்கினேன். இந்த வருஷம் நீங்கள் ஒரு பொருள் வாங்கணும், இன்றைக்கி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது என்ன பொருள்? இந்த வருஷம்னா எனக்கு கிடைக்க இன்னைக்கு இந்த வருஷம்னா எனக்கு வந்து ஜிகிர்தண்டா வாங்கணும்னு ஆசை. ஜிகிர்தண்டா வாங்கிட்டீங்களா? இல்லை. வாங்கிருங்கண்ணே, எப்படி அடம் பிடிச்சாலும் வாங்கிடணும். கண்டிப்பாக. ஓகேம்மா. ஓகே ஓகே. ஹாய், உங்கள் பேர்? விஜயலக்ஷ்மி. எந்த ஊர்லேருந்து வரீங்க? விஎம் சத்ரம். வருஷம் தேரோட்டத்துக்கு வருவீங்களா? போன வருஷம் வந்திருந்தீங்களா? வந்திருந்தோம். போன வருஷம் வந்தப்போ உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொருள் வாங்கினேன் அப்படின்னு எதை சொல்லுவீங்க? ஒரு பர்ஸு வாங்கினேன். இந்த வருஷம் அதே மாதிரி ஒரு பொருள் நான் வாங்கணும்னு ஆசைப்படுறேன்னு எதை சொல்லுவீங்க? செயின், கம்மல். இந்த தேரோட்டத்தில் உங்களுக்கு பிடிச்சது எது? இவ்வளோ க்ரௌட்ஸ் பார்த்துருப்பீங்க. யானை. யானையோட பேர் தெரியுமா? காந்திமதி. ஓ சூப்பர், தேங்க்யூ. வணக்கம் சார், உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? மாரியப்பன். நான் பிராஞ்சிலேருந்து வர்றேன். வருஷம் தேரோட்டத்துக்கு வந்துடுவீங்க? வருஷம் வந்துடுவோம். இந்த தேரோட்டத்தில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னு எதை சொல்லுவீங்க? விஷயம் எல்லா கூட்டங்கள் எல்லா மக்களையும் பார்க்குறோம். நிறைய மக்களை கண்கொள்ளலாம் பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கி, அதனால் வர்றோம். கண்டிப்பாக வந்து மித்த தேரெல்லாம் விட நெல்லையப்பர் தேர் வந்து மிகவுமே சிறப்பு வாய்ந்தது. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? தேரை பற்றி கொஞ்சம் சொல்லலாமா? தேருக்கு பற்றி என்ன, அது வந்து சிறப்பாக இருக்கும். பெரிய தேர் பரம்பரையாக எழுப்புவாங்க. அதனால் கூட்டங்கள் அதிகமாக வரும். மக்கள் வந்து நிறைய வருவாங்க. அடுத்த வந்து ஒரு இந்து முன்னேற்றத்துக்கு ஒரு வழிபாடுகளுடைய தெய்வங்கள், அதனால் அடிக்கடி வருவோம். இது வரைக்கும் எத்தனை வருஷம் தேரோட்டத்தில் கலந்துருந்துருப்பீங்க? நான் ஒரு 20-25 வருஷமாக கலந்துக்கிட்டேன். இதுக்கு முன்னாடி கோவிலுக்குலாம் வருவீங்களா? தேரோட்டம்னாலும் கோவிலுக்கு பிரதோஷத்துக்கு வருவோம். பிரதோஷம். ஓகே சார், நன்றி. ஹாய் பாப்பா, உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? சேரன் மகாதேவி. உங்கள் பேர்? மகிஷாஷினி. உங்கள் பேர்? சரவண சூர்யா. எந்த ஊர்லேருந்து வரீங்க? சேரன் மகாதேவி. உங்கள் பேர் மேம்? அஞ்சலி சேர்மாதேவி. வருஷம் தேரோட்டத்துக்கு வந்துடுவீங்களா? வந்துடுவோம். அவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே வர்றதுக்கான காரணம்? எப்போவுமே நான் பிரதோஷம் முடியல எப்போனாலும் நெல்லையப்பர் கோயிலை பார்த்துட்டு தான் கும்பிட்டு எப்போவுமே இருக்கும். எப்போவுமே வந்துடுவீங்களா? அந்த கோவிலில் உங்களுக்கு பிடிச்சது, தேரோட்டத்தில் பிடிச்சது அப்படின்னு எதை சொல்லுவீங்க? யானை. யானை பிடிக்குமா? இந்த கோயிலுக்கு வந்து எப்போ அவங்க பிள்ளைங்க யானை பார்க்கணும். காந்திமதி அம்மன் யானை உண்டுல்ல, அதை கண்டிப்பாக பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. எனக்கு எப்போவுமே இந்த கோயில் ரொம்ப பிடிக்கும். நம்ம வந்து ஒரு 2 மணி நேரம் தெய்வ வீட்டில் வந்து அவ்வளோ என்ன சொல்லி ஆன்மீகம் கம்மி தான். வந்துட்டோம்னா எனக்கு ரொம்ப மன திருப்தி எல்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் வந்துட்டு தான் போவேன். தேரோட்டம் டைம் மட்டும்தான் வருவீங்களா? எப்போ டைம் இப்போ திருநெல் சைடு வந்துட்டோம்னாலே சாமி பார்த்து சாயந்தரம் போல கும்பிட்டு தான் எங்களுக்கு 1 hour தான் ட்ராவல் டைம். அதனால் எப்போவுமே வந்துடுவீங்க. கோவிலில் நிறைய சிறப்பம்சங்கள்லாம் இருக்குது, எங்கேயுமே இல்லாமல். இதில் உங்களுக்கு பிடிச்சது அதுனா எதை சொல்வீங்க? தூண் தான் பிடிக்கும். தூண் தான் ரொம்ப பிடிக்குமா? அந்த சிற்பங்கள் சொல்கிறான். ஆனால் எனக்கு வந்து அந்த திருநெல்வேலி கதையெல்லாம் சின்ன பிள்ளைல ரொம்ப கேட்பேன். அந்த நெல்லையப்பர் நெல்லுக்கு வேலி போட்டதுனால திருநெல்வேலி இவங்கள மாதிரி இருக்கல. அப்போவே அந்த கதை இன்ட்ரெஸ்ட்லாம் உண்டு. இந்த கோயில் ரொம்ப பிடிக்கும். அதனால நெல்லையப்பர் கோவிலோட வரலாறு பற்றி சொல்லலாமா? திருநெல்வேலியோட வரலாறு அதான் அந்த இப்படி என்னோட பாட்டி தாத்தா சொன்ன கதைகள் இதுதான். நெல்லுக்கு அப்போ வந்து என்ன சொல்ல கொஞ்சம் முன்னாலே காய வச்சுலாம் வைப்பாங்களாம். அப்போது வந்து இந்த மழை அந்த டைம் மட்டும் அவர் நனைய விடாமல் இவர் காத்ததுனால நெல்லுக்கு வேலியிட்டவர்னா நெல்லையப்பர் அந்த பேர் வந்துச்சுன்னு சொல்லுவோம். திருநெல்வேலி அப்படின்னு நெல்லுக்கு வேலியிட்டதுனால அதனால தான் நெல்லையப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கேள்விப்பட்ட ஞானம். ஓகே மேம். மயிலோசை டிவியை வந்து நீங்கள் பார்க்கணும்னா எங்களோட ஸ்கேனரை ஸ்கேன் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் நிறைய பக்தியான விஷயங்கள்லாம் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஓகே மேம், தேங்க்யூ. வணக்கம் மேம், உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? லட்சுமி. நான் வந்து முக்கூடல் பக்கம் அரியநாயபுரத்துலேருந்து வரேன். முக்கூடலேருந்து வரீங்களா? அவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே வர்றதுக்கான காரணம்? எங்களுக்கு நெல்லையப்பர் வந்து நல்ல ரொம்ப வேண்டியதாக கிடைக்கும். அதனால் அவர் எப்போதுமே திருநெல்வேலிக்கு வந்தால் நாங்கள் நெல்லையப்பரை பார்க்க போக மாட்டோம். சாமி தரிசனம் பார்த்துட்டு தான் போவோம். நீங்கள் நெல்லையப்பட்ட ஒரு விஷயம் வேண்டி கிடச்சிது அப்படின்னு ஏதாவது சொல்லுவீங்களா? இன்றைக்கி வந்து அவர் இன்றைக்கி தொண்டர் சேனை தான் எப்போதும் அன்னதானம் போடுவாங்க. இன்றைக்கி கிடைக்கல. ஆனால் நெல்லையப்பா உன்னை தேடி வந்து இப்படி நாங்கள் சாமி பக்கத்தில் நான் சாப்பிடாம தான் வருவோம். ஆனால் இன்றைக்கி அவர் வந்து எனக்கு பசி அழிச்சார். அது உண்மை நடந்தது. இன்றைக்கி நடந்தது. ஆமாம், அது நான் இன்றைக்கி உண்மையிலே அவர் இருக்கார்.
இன்றைக்கி நடந்த சம்பவம் அது. ஒரு 3:30 மணிக்கு நான் ஒரு ஆள்கிட்ட கேட்டேன், எங்கள் அன்னதானம் உண்டான்னு இருக்குமா அப்படின்னு சொல்லி தந்தாங்க. எனக்கு பசி, அது நாங்கள் 4-5 பேருக்கு பங்கிட்டு சாப்பிட்டோம். அப்போ அவர் இருக்கார்ல, கண்டிப்பாக இருக்கார். வருஷம் தேரோட்டத்துக்கு வந்துருவோம். ஒத்தையிலனாலும் என் பசங்க கூட தனியாக வந்துடுவாங்க. சின்ன பையனுங்க தான் தனியாக வந்துடுவாங்க. வந்து இங்கே இருக்க கடல் மாதிரிக்க கூட்டங்கள், இந்த கூட்டத்தை பார்க்கறதுக்கே அவருக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இந்த தேரோட்டத்தில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னு எதை சொல்லுவீங்க? தேர் அந்த அம்மாவும் அப்பாவும் வர்றது, நான் வருஷத்துக்கு ஒரு திருப்பு பார்க்கோம்ல, அதே பெரும் இதில் பாக்கி எங்களுக்கு அது எல்லாம் பிடிக்கும். பிள்ளைகளுக்கு யானைகளும் பிடிக்கும். இங்கே இருக்க கலை சம்மந்தப்பட்ட எல்லாமே நல்லா பிடிக்கும். நாங்களும் பார்த்த எல்லா கோயிலையும் சுற்றி நல்லா எல்லா சண்டையும் கும்பிட்டு தான் வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் தூரத்தில் இருந்து மைலோசை டிவியை பார்க்கணுன்னா எங்களுடைய ஸ்கேனரை நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கோங்க மேம். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறையா பக்தியான விஷயங்கள், கோவிலில் உள்ள எல்லாம் நடக்கிற விஷயங்களையும் போடும். ஓகே, நன்றி மேம். என்ன ஷையா? ஹாய், உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? நான் தேவர் குளத்துலேருந்து வரேன். என் நேம் வந்து செல்வ கீர்த்தனா. உங்கள் பேர்? கௌஷிகா. எங்கேருந்து வரீங்க? தேவர் குளம். உங்கள் பேர்? செல்வபாரதி. அதே ஊர் தானா? எல்லாரும் அண்ணன் தங்கச்சி. எங்கள் பேர் ரமிளா. வருஷம் தேரோட்டத்தில் கலந்துப்பீங்களா? ஆமாம், கலந்துப்போம். வருஷம் வந்துடும். எங்களுக்கு இந்த ஊர் தான், சொந்த ஊரே இது தான். இந்த தேரோட்டத்தில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னா எது சொல்வீங்க? தேர் இழுக்கிறது. தேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கேருந்து எல்லா மக்களும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு கொட்டை அடிச்சுட்டு வருவாங்க, ஆடிட்டு டான்ஸ் ஆடிட்டுலாம் வருவாங்க. அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. வருஷம் அம்மாவை கூட்டிகிட்டு இங்கே வரலாம். இதுக்கு முன்னாடி நெல்லையப்பர் கோயிலுக்கு வந்திருக்கீங்களா? ஆமாம். எத்தனை வருஷமாக வந்துட்டு இருக்கீங்க? ஒரு சின்ன குழந்தையிலேருந்தே வரேன். சின்ன குழந்தையிலேருந்தே வரீங்களா? போன வருஷம் வந்திருப்பீங்கள்ல, உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொருள் வாங்கினேன் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? யானை. நீங்கள் பிடிச்ச பொருள் வாங்கினதை சொல்லி, உனக்கு என்ன பொருள் பிடிக்கும்? கிச்சன் செட்டா? உங்களுக்கு கார் வாங்குனீங்களா? அதே மாதிரி இந்த வருஷம் நான் ஒரு பொருள் வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு எதை சொல்லுவீங்க? அப்படின்னா 100 பொம்மை தான் பிடிக்கும். உங்களுக்கு? எனக்கு வந்து டாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். கிச்சன் செட் டாய்ஸ் அந்த மாதிரி. உங்களுக்கு? டெடி பேரா? அதெல்லாம் வாங்கிட்டீங்களா? கேட்டிருக்கீங்களா? இப்போ தான் வந்தீங்களா இல்லை காலையிலே வந்துட்டீங்களா? காலையிலே வந்து எல்லா இடமும் சுற்றி பார்த்துருப்பீங்கல்ல, எவ்வளோ கடை இருந்துச்சு, உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்துச்சு? ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, தேங்க்யூ. பேர் எங்கேருந்து வரீங்க? என் பேர் மாடசாமி பாண்டியா. நான் கொண்டானத்துலேருந்து வரேன். உங்கள் பேர்? என் பேர் சுடலைக்கண்ணு. நான் மானூர்லேருந்து வரேன். அவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே வர்றதுக்கான காரணம்? யார்? நெல்லையப்பர் தான். தேர் பார்க்க வருஷம் தேரோட்டத்தில் கலந்துப்பீங்களா? வருஷம் வருவோம். இது வரைக்கும் எத்தனை வருஷம் வந்திருப்பீங்க? எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு 5-6 வருஷமாக வரேன். 9 நாள் தொடர்ந்து வருவீங்களா இல்லை தேரோட்டம் மட்டும்தான் வருவீங்க? தேரோட்டத்துக்கு மட்டும்தான். நீங்கள் போன வருஷம் வந்திருப்பீங்களா? கண்டிப்பாக. உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொருள் வாங்கினேன் அப்படின்னு எதை சொல்லுவீங்க? பிபி தான். இந்த வருஷம் அதை மாதிரி ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா என்ன பொருள்? இந்த வருஷம் பிபி தான் வாங்கணும். ஓகே, தேங்க்யூ. வணக்கம் மேம், உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? பார்வதி. நான் பிறந்தது திருநெல்வேலி தான். நான் இப்போ இருக்கிறது வைராபிக்குளம் பொத்தை சத்தியமன்றத்து பக்கத்தில் இருக்கேன். தேர் பார்க்க வந்திருக்கேன். வருஷம் தேரோட்டத்துக்கு வந்துடுவீங்களா? ஆமாம். இது வரைக்கும் எத்தனை வருஷம் வந்திருப்பீங்க? நான் பிறந்ததே இந்த ஊர். பிறந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். கல்யாணம் ஆகி போனாலும் மறக்காமல் வந்து கும்பிட்டுட்டு தான் இருக்கேன். இந்த தேரோட்டத்தில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னா எதை சொல்வீங்க? பிடிச்ச விஷயம் மக்கள்லாம் கூடுதாங்க. அந்த கூட்டத்தை பார்க்கறதே ஒரு அதிசயம். அதுவும் மூலஸ்தானத்தில் இருக்கவர் தேரில் வர்றது விசேஷம் இல்லையா? அதுவே ரொம்ப பெரிய பெருமையாக இருக்குது. இந்த கூட்டத்தையும் இந்த மக்களையும் பார்க்க நான் வரேன். நீங்கள் நெல்லையப்பட்டு ஒரு விஷயம் வேண்டி கிடைச்சது அப்படின்னு ஏதாவது சொல்லுவீங்களா? நெல்லையப்பட்ட வேண்டி கிடைக்காதது எதுவும் இல்லை. மக்களை நம்பினவங்களை அவங்க வந்து கைவிட மாட்டாங்க. மனுஷருவத்தில் தெய்வம் நடமாடுது. அது இருக்கிறது உண்மை. ஹாய், உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? என் பேர் இஷானி. நான் வந்து அடையகரங்குளத்துலேருந்து வரேன். அவ்வளோ தூரத்துலேருந்து வரீங்க? அவ்வளோ தூரத்துலேருந்து வர்றதுக்கான காரணம்? சாமி கும்பிடாதுக்கு தான். வருஷத்தில் எங்கள் அம்பாசமுத்திரம் தானே, திருநெல்வேலி மாவட்டம் தானே. அதனால ஒரு வருஷத்தில் ஒரு நாள் கும்பிடுறதுன்னு இல்லை. அதனால கும்பிடுறதுக்குன்னு வந்துருக்கோம். எல்லா வருஷமும் தேரோட்டத்துக்கு வந்துடுவீங்களா? இந்த தேரோட்டத்தில் உங்களுக்கு பிடிச்சதுன்னு எதை சொல்வீங்க? நிறைய கடைலாம் இருக்கும், அதில் தேர்லாம் அழகாக இருக்கும்.
அதில் வந்து இப்போதைக்கு வந்துட்டு எனக்கு பிடிச்சது இந்த கோயிலில் வந்துட்டு இந்த யானை வந்துட்டு சவாரி கூட்டு போவாங்க. அதில் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். யானை சவாரி போயிருக்கீங்களா? சின்ன பிள்ளையில போயிருக்கேன். இப்போல்லாம் கூப்பிட மாட்டேங்கிறாங்களோ? போன வருஷம் இது கோயிலுக்கு வந்திருப்பீங்கள்ல, உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொருள் வாங்கினேன் அப்படின்னா எதை சொல்வீங்க? எனக்கு பிடிச்ச பொருள்லாம் நான் வந்துட்டு எப்படி சொல்ல, ஒரு செயின் வாங்கினேன். இந்த வருஷம் அதே மாதிரி ஒன்று வாங்க போகிறேன் அப்படின்னா எதை சொல்வீங்க? அப்படின்னா நான் வந்து ஒரு ப்ளேஸ்லெட்டும் ஒரு செயினும் வாங்கினேன். வாங்கிட்டீங்களா? இல்லை, இப்போதான் போய் பார்க்க போகிறீங்களா? சரி, பார்த்து வாங்க. என்ன, பாய். வணக்கம் மேம், உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? என்னுடைய பேர் தேவபிரியா. நாங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கோம். சென்னையிலேருந்து வந்துருக்கீங்க? அவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே வரதுக்கான காரணம்? இல்லை, இந்த மாதிரி நெல்லையப்பருக்கு திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலில் வந்து தேர் திருவிழான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் பார்க்கலான்னு சொல்லி ஃபேமிலியோடு வந்திருக்கோம். நாங்கள் வருஷம் தேர் எடுத்துக்கு வந்துருவீங்க? இல்லை, இந்த வருஷம் தான் என்னோடய ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபஸ்ட் டைம் வரீங்களா? ஃபஸ்ட் டைம் நீங்கள் இந்த கோவில் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு என்னெல்லாம் புதுசாக தெரியுது? என்ன ஃபீல் இருக்குது? ரொம்பவே மறக்க முடியாத ஃபீலிங்ஸ் இருக்குது. பிகாஸ் நான் ஃபஸ்ட் டைம் வந்து நெல்லையப்பர் கோயிலோட தேர் பார்க்குறேன். அண்ட் தென் வந்து தமிழ்நாட்டிலே இது 3வது தேர் தலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ பெரிய ஸ்தலத்தையும் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ திருநெல்வேலி நெல்லையப்பர் சாமின்றது நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிறேன் அவரை பற்றி. தேரோட்டம்னு தெரிஞ்சு தான் வந்தீங்களா? தேரோட்டம் தெரிஞ்சு தான் வந்தோம். ஓகே. ஹாய், உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? மகாபேபி சாலி. எந்த ஊர்லேருந்து வரீங்க? வளவங்கோட்டையிலேருந்து. இதுவரைக்கும் தேரோட்டம் வந்திருக்கீங்களா? ஃபஸ்ட் டைமாக வரியா? ஃபஸ்ட் டைமாக வரியா? உனக்கு எப்படி இருக்கு? இவ்வளோ கூட்டம் எங்கேயாவது பார்த்துருக்கியா? இல்லை, பார்க்கலையா? நீ இந்த வருஷம் இவ்வளோ கடை பார்த்துருப்ப. உனக்கு ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறியா? வாங்கினியா? இல்லை, ஒன்றும் வாங்கலையா? வாங்கணும். இனிமே வாங்கினா என்ன வாங்க போற? பொம்மை வாங்குவேன். உள்ளே வந்திருப்ப. இல்லை, யானை எல்லாம் பார்த்தியா? இல்லை, யானை இன்னும் பார்க்கலையா? போய் பாருண்ணே, அழகா இருக்கு. சரி, ஓகே, பார்த்துட்டு வா. பாய். சென்னைடா. சொல்லு, உன் பேர் என்ன? சென்னையில வரும். உன் பேரு? சாஸ்தி. வருஷம் தேரோட்டத்துக்கு வருவியா? வணக்கம் சார், உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? என் பேர் அந்தோன்ராஜ். நான் ராயம்பேட்டிலேருந்து வரேன். வருஷம் தேரோட்டத்தில் கலந்து வருஷம் கண்டிப்பாக வந்துடுவேன். எல்லாம் அப்படியே குழந்தையெல்லாம் கூட்டி வருஷம் தான் வந்துடுவோம். இந்த தேரோட்டத்தில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? பிடிச்ச விஷயம்னா நம்மளுடைய கோயிலுடைய செயல்பாடு துறைகள் எல்லாத்துக்கும் பொதுமக்களுக்கு என்னென்ன தேவையோ குடிநீர் வசதியோ அனைத்தும் நல்ல முறையாக செஞ்சு வச்சுருக்காங்க. அது ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வரைக்கும் எத்தனை வருஷம் தேரோட்டத்தில் கலந்துருப்பீங்க? நான் ஒரு 20 வருஷமாக கலந்துட்டு இருக்கேன். 9 நாள் தொடர்ந்து வருவீங்களா இல்லை தேரோட்டத்துக்கு மட்டும்தான் வருவீங்க? மேக்ஸிமம் மார்னிங் வருவேன். அதுக்கப்புறம் தேரோட்டத்தை கண்டிப்பாக வந்து காலையில் வந்து பார்த்துட்டு. கோவிலுக்குலாம் சம்டைம்ஸ் வருவீங்களா? எல்லா கோயிலுக்கும் வருவேன். ஓகே சார், நன்றி. தேங்க்யூ. ஹாய், உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? ராஜபதி கார்த்தி. என் பேர் வந்து ராஜபதியிலேருந்து வரேன். உங்கள் பேர்? என் பேர் கார்த்தி. நான் ராஜபதியிலேருந்து தான் வரேன். உங்கள் பேர்? முத்துக்குமார். என் பேர். இங்கே பக்கத்தில் தானா? இல்லை, அங்கே கெங்கே கொண்டாங்க. அவ்வளோ தூரத்துலேருந்து வர்றதுக்கான காரணம்? கோயில் தேரோட்டத்துக்காண்டி தான். கோயில் வந்து ஃபேமஸ். ஃபேமிலியோட வந்தீங்களா? இல்லை, ஃபேமஸ். கோயில் வந்து ஃபேமஸ். அப்படி வருஷம் தேரோட்டத்துக்கு வந்துடுவீங்களா? ஆமாம், வருஷம். இந்த தேரோட்டத்தில் உங்களுக்கு பிடிச்சது? நிறையா கடைகள்லாம் பார்த்துருப்பீங்க, தேர்லாம் பார்த்துருப்பீங்க, அது டெக்கரேஷன்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் உங்களுக்கு பிடிச்சது? எனக்கு வந்து பிடிச்சது வந்து பானிபூரி கடை. நீங்கள் போன வருஷம்லாம் வந்திருப்பீங்கல்ல, உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொருள் வாங்கினேன் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? கண்ணாடி தான். இந்த வருஷம் அதே மாதிரி ஒன்று வாங்க போகிறேன் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? ரிட்டர்ன் கண்ணாடி தான் வாங்க. சரி, ஓகே, தேங்க்யூ. வணக்கம் சார், உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? என் பேர் முத்துமாலை. நாங்கள் பேட்டையிலேருந்து வரோம். பாப்பா பேர்? உன் பேர் என்னம்மா? ராகவி. வருஷம் தேரோட்டத்துக்கு வந்துடுவீங்களா? கண்டிப்பாக வருவோம். அதை விட எங்களுக்கு வேறு என்ன இருக்குது? இந்த தேரோட்டத்தில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னு எதை சொல்லுவீங்க? தேரோட்டத்தில் பிடிச்ச விஷயம்னா எல்லாமே பிடிச்ச விஷயந்தான். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மக்களுக்கு இவ்வளோ கூட்டமாக நம்ம இங்கே கோயிலில் பார்க்குறது, அந்த தேர் இழுத்து தெருவோ இந்த இதில் ரத வீதியில் வர்றதை பார்க்குறதே ஒரு அழகு. அது எல்லாருக்கும் கிடைக்காது. நமக்கு கிடைச்சது பெரிய பாக்கியம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நெல்லையப்பர் கோயிலை பொறுத்தவரையில் எல்லாமே ஸ்பெஷல் தான். அதனால் எல்லாத்துக்கும் பிடிக்கும். எங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் பிடிக்கும். இது வரைக்கும் எத்தனை வருஷம் வந்துட்டு இருப்பீங்க? நாங்கள் இது வரைக்கும் ஒரு 15-20 வருஷத்துக்கு மேலே வந்துக்கிட்டு இருக்கோம். 20 வருஷமா? ஆமாம், எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதேருந்தே வந்துக்கிட்டு தான் இருக்கிறேன். வருஷம் வருவோம். அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். எல்லாருக்கும் சந்தோஷமாகவே இருக்கும். எங்களுக்கு அது மாதிரி தான். இந்த 9 நாள் தொடர்ந்து வருவீங்களா? தேரோட்டம் மட்டும்தான் வருவீங்களா? தேரோட்டத்துக்கு மெயினாக கண்டிப்பாக வந்துடுவோம். இந்த 9 நாள் வந்து நேரம் இருந்துச்சுன்னா எங்களுக்கு ஒரு ஒர்க்கு ஃப்ரீயாக இருந்தோம்னா கண்டிப்பாக வந்துடுவோம். அதுக்கு முன்னாடி ஊடையிலலாம் நெல்லையப்பர் கோயிலுக்கு வருவீங்க? நிச்சயமாக வந்துக்கிட்டே தான் இருப்போம். எங்களுக்கு திருமண நாள், பிள்ளைங்க பிறந்த நாள், இந்த மாதிரி டைமிங்லலாம் கோயிலுக்கு நேராக வந்துடுவோம்.
அது ஒரு திருப்தியாக இருக்கும். நீங்கள் நிலையப்பட்ட ஒரு விஷயம் வேண்டி கிடைச்சது அப்படின்னா எதை சொல்வீங்க? லைஃபு நல்ல ஒரு லைஃப் கேட்டேன், கிடைச்சது. அதுவே சந்தோஷம். ஆமாம், அன்பான மனைவி, அழகான குழந்தைகள் கிடைச்சதே எனக்கு பெரிய விஷயம். சந்தோஷம். நன்றி சார். வணக்கம் மேம், உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? என் பேர் சாந்தி, ஆழ்வார் திருநகரி ஊர்லேருந்து வரேன். சார் பேர்? சார் சிவகுமார். இங்கே ஊர் பக்கத்தில் தானே? எனக்கு பக்கத்தில். அண்ணன் வீட்டுக்கு நான் வந்து இங்கே ஃபங்க்ஷனுக்காக இங்கே வந்திருக்கேன். ஃபங்க்ஷனால வந்தேன். தேரோட்டம்னு தெரிஞ்சு அட்டன் பண்ணலான்னு தான் வந்தீங்க? ஆமாம், கண்டிப்பாக. எனக்கு பிறந்த ஊர் இதுதான், ஆனால் மேரேஜ் பண்ணி போயிருக்குது ஆழ்வார் திருநகரி. ஸோ ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன். வருஷம் தேரோட்டத்துக்கு வந்துடுவீங்களா? மோஸ்ட்லி வந்துடுவோம். இது வரைக்கும் எத்தனை வருஷம் அட்டன் பண்ணியிருப்பீங்க? கிட்டத்தட்ட ஒரு 20-28 வருஷம் கிட்ட அட்டன் பண்ணியிருக்கேன். இந்த 9 நாள் தொடர்ந்து வருவீங்களா இல்லை தேரோட்டம் மட்டும்தான் வருவீங்களா? இப்போ தம்பி இருக்கிறதுனால நான் இன்றைக்கி தான் வந்திருக்கேன். ஆனால் அண்ணன் எல்லாருமே ரெகுலராக வந்துட்டு தான் இருக்காங்க. இந்த தேரோட்டத்தில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னா எதை சொல்வீங்க? பிடிச்ச விஷயம்னா முந்தி ஒருத்தவங்க பேசுவாங்க, தடம் பிடிங்க தடம் போடுங்கன்னு சொல்லிட்டு, அதை நாங்கள் இன்னைக்கு ரொம்ப மிஸ் பண்ணுறோம் ஆக்சுவலாக. ஓகே மேம், தேங்க்யூ.